கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கோபுரத்தை தரிசித்தவாறே கோயில் வாயில் பகுதிக்கு சென்றால் வாயிலும் மிக அழகான சிற்பங்களால் நிறைந்து ரம்மியமாக நம்மை வரவேற்கின்றன. புராண கதைகளும் நம் நினைவுக்கு வந்து போகின்றன. யாளிகள், பீமர்கள், தேவதைகள் போன்ற வேலைப்பாட்டுடன் நேர்த்தியாகவே செதுக்கியுள்ளனர். கோயிலின் வாசலில் நுழையும் போது பக்தி உலகத்திற்குள்ளே நுழைந்தது போல் தோன்றுகிறது இந்த சுசீந்திரன் தானுமாலையன் கோயில். சுசீந்திரன் தானுமாலையன் கோயில் என்பது நம் தமிழ்நாட்டின் சமய ஒற்றுமையையும் கலாச்சார பெருமையையும் நம் பாரம்பரியத்தையும் வெளிக்காட்டும் மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலம். இங்கு மூலவர் தானுமாலயனாகவே காட்சி தருகிறார். தானு என்றால் சிவன், மால் என்றால் விஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா. இவ்வாறாக ஒரே ரூபத்தில் மும்மூர்த்திகளையும் காட்டும் ஒரே ஸ்தலம் சுசீந்திரம் தானுமாலையன் ஸ்தலம்தான். சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் மத நல்லிணக்கத்தின் அடையாளம். சைவமும் வைணவமும் ஒன்றுதான் என்று ஒரே கல்லிலே மிகப்பெரிய தத்துவத்தை எளிதாக கூறிவிட்டார்கள் நம் முன்னோர்கள். நாம் ஒற்றுமையாக இருக்கவே இது போன்ற கோயில்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நம். இங்கே மிக நீளமான பிரம்மாண்டமான நந்தி சிலை இருக்கிறது. இதன் உயரம் சுமார் 13 அடி, 10 அடி அகலமும் 21 அடி நீளமும் கொண்டது. மூலவர் சந்நிதிக்கு நேராக காட்சி தருகிறார் நந்தியம் பெருமான். மிகவும் நேர்த்தியான நந்தியின் உடல்முக அமைப்பு, கொம்புகள் ஆகியவை சிறந்த கலைத்திறனோடு பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நந்தி சிலை சுமார் 700 ஆண்டுகள் பழமையாக கருதப்படுகிறது. உணர்வு பூர்வமாகவும் தூய உணர்வோடும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பக்தர்கள் சிவபெருமானை தரிசிக்கும் முன் நந்தியம்பெருமானை தரிசித்துவிட்டுத்தான் சிவபெருமானை தரிசிக்கின்றனர். மேலும் தங்களது நேர்த்தி கடன்களையும் தமது வேண்டுதல்களையும் நந்தியம் பெருமானிடமே கூறுகின்றனர். நந்தீஸ்வரர் மூலமே நமது கோரிக்கைகள் அனைத்தும் சிவபெருமானிடம் சேரும் என்று நம்பப்படுகிறது. நவக்கிரகத்தை நோக்கியபடியே கிழக்கு பார்த்து வீற்றிருக்கிறார் நீலகண்ட விநாயகர். இவரை வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி நம் மனதிற்கு உத்வேகம் ஏற்படும். இங்கு வீற்றிருக்கும் பிள்ளையார் போன்று வேறு எந்த கோயிலிலும் காண முடியாது. விநாயகரின் சிலை அமைப்பு நம்மை பிரமிக்க வைக்கும். தானுமாலையின் சந்நிதி சுற்று பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் சந்நிதியும் அமைந்துள்ளது. இவரை வழிபட்டால் காசிக்கு சென்று வழிபட்ட பலனை இங்கே பெறலாம். இச்சந்நிதியில் தத்ரூபமாக வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதரை போன்று சுயம்பு வடிவத்தில் அருள்பாலிக்கின்றார் காசி விஸ்வநாதர். இவரை தரிசித்தால் பித்ரு தோஷம் நீங்கும், மோட்சம் பெறும் என்பது இஸ்தலத்தின் சிறப்பு. இங்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் ராமபிரானை வழிபட்டவாறு மேற்கு திசை நோக்கி மிக பிரம்மாண்டமான விசுவரூபமாக 18 to 19 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சற்றும் விகாரமில்லாத ஒரு தூய பக்தியை பிரதிபலிக்கும் முகமுடையவராக காட்சி தருகிறார். சில சரித்திர ஆவணங்களின்படி பழங்கால அரசர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்றனர். மத்பிரான் என்பவர் இந்த சிலையை உருவாக்கி நிறுவியதாகவும் கூறப்படுகிறது. பல ஆண்டுகள் இச்சிலை மண்ணிலேயே புதைத்து வைத்து பாதுகாத்து வந்துள்ளனர். பின்பு மீண்டும் அகழ்ந்து எடுத்து கோயிலில் நிறுவப்பட்டு. ஆஞ்சநேயருக்கு இங்கு வெண்ணெய் வழிபாடு மிகவும் சிறப்பு. வடை மாலை, துளசி மாலை, வெற்றிலை மாலை போன்ற மாலைகள் அணிவித்து சங்கல்ப பூஜைகளும் செய்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். சிலையை நேரில் காணும்போது நம் மனதின் ஆழமான ஆன்மீக அலைகள் தோன்றும். ஹனுமான் ஜெயந்தி அன்று விரதம் கொண்டு வழிபட நன்மை உண்டாகும். 7 சனிக்கிழமை தொடர்ந்து சென்று வழிபட்டால் உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் இந்த ஆஞ்சநேயர். மனச்சோர்வு நீக்கி வேலை தேடி அலைபவர்களுக்கு 7 சனிக்கிழமை இவரை தேடி வந்தால் வேலை உங்களை தேடி வரும். இது நித்தியமான உண்மை. ஜாதக தோஷம் உள்ளவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் உங்களை விட்டு விலகிச் செல்லும். இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு பாருங்கள், நீங்களே அதை உணரலாம். தானுமாலையன் கோயிலில் திருமாலுக்கென்று தனி சந்நிதி கோயில் உள்ளது. அழகு நிறைந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி போலவே காட்சி தருகின்றார். இவரை கோவிந்தா கோவிந்தா என தரிசித்தால் உங்கள் வாழ்வில் நன்மை, அமைதி மற்றும் ஆனந்தத்தையும் தருவார். உலகிலேயே
மிகவும் சில இடங்களில் மட்டுமே மும்மூர்த்திகளையும் ஒரே விக்கிரகத்தில் வழிபடுகின்றனர். இங்கு மூலவர் சுயம்பு வடிவில் சுயம்பு லிங்கமாகவே காட்சி தருவார். பல நூற்றாண்டுகள் பழமையானது இந்த சுசீந்திரம் தானுமாலையின் கோயில். இங்கு வழிபடும் மூலவர் மிகுந்த பவித்திரம் மற்றும் சக்தி வாய்ந்தவர் என்று கருதப்படுகிறது. சிவராத்திரி அன்றும் பிரதோஷ வழிபாடு அன்றும் திருவாதிரை நாட்களிலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இவரை தரிசிக்கின்றனர் பக்தர்கள். முக்கியமாக மூலவரை பிரதோஷ நேரத்தில் காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. தானுமாலையரை வழிபடுவதால் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பெருமை நமக்கு உண்டாகும். சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வரும்போது இந்திர விநாயகர் சந்நிதியும் அமைந்துள்ளது. இது பொதுவாக மற்ற விநாயகர் கோயில்களில் காணப்படும் விநாயகர் சிலையிலிருந்து வெகுவாக மாறுபட்டது. இங்கே இந்திரன் இந்த விநாயகரை வழிபட்டு வந்ததால் இந்த விநாயகருக்கு இந்திர விநாயகர் என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இங்கு விநாயகர் வாகனமாக மூசிகம் அமர்ந்திருப்பதில்லை, மாறாக நந்தி சிலையே இங்கு அமர்ந்திருக்கிறது. சுசீந்திரம் கோயிலில் நவக்கிரகங்களுக்கென்று தனி சிறப்புகள் உண்டு. இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் மேற்கூரையில் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி சிலைகள் அமைத்து சூரிய குடும்பத்தை பிரதிபலிக்கும் சிற்பம் மிக அற்புதமாக பாரம்பரிய விதிமுறைகளுக்கேற்ப ஒவ்வொரு கிரகத்திற்கும் பொருத்தமான வாகனங்களும் தெளிவாக சிற்பமாக்கப்பட்டுள்ளன. நவக்கிரக வழிபாடு செய்வதால் தோஷங்கள் நீங்கும் என்று கருதுகின்றனர். கோள்கள் எவ்வாறு சூரியனை சுற்றி வருகிறதோ அதுபோன்றே பக்தர்கள் இந்த நவக்கிரகத்தை சுற்றி வந்து வழிபடுகின்றனர். கோயிலின் உள்ளே இசை தூண்களும் உள்ளன. நம் கையால் மெதுவாக தட்டும்போது ஒவ்வொரு தூண்களிலும் வெவ்வேறு இசை தோன்றுகிறது. தபேலா, வீணை, மிருதங்கம், யாழ் போன்ற ஓசைகள் கல் தூணிலே வருவது போன்று சிற்பிகள் அழகாக செதுக்கி நம்மை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்கிறார்கள். கோயில்களில் ஒவ்வொரு மண்டபத்திலும் சிற்பங்கள் மற்றும் கதைகள், தெய்வீக வரலாறுகள் குறித்த அழகிய வரைவுகளில் காணப்படுகிறது. கோயிலுக்கு மற்றும் அதன் அருகே சந்நிதி தீர்த்தம், கந்தக தீர்த்தம், பத்ம தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் உள்ளன. சுசீந்திரம் கோயிலில் உள்ள ஒரு மிக அரிய சிற்பக்கலை அதிசயம்தான் காதுக்குள் ஊசி நிலையும் சிற்பம். இந்த சிற்பம் அந்த காலத்து கலைஞர்களின் நுணுக்கமும் அறிவாற்றலையும் நிரூபிக்கும் ஓர் உன்னத உதாரணமாகும். உங்களுக்கும் இதுபோன்ற தகவல்கள் தெரிந்திருந்தால் கீழே உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் ஒருமுறை நீங்களும் சுசீந்திரம் தானுமாலையின் கோயிலுக்கு வந்து தரிசியுங்கள். ஓம் நம சிவாய.